ஹாய் கியூட் குட்டி சுட்டீஸ் அண்ட் அவங்களோட ஸ்மார்ட் பேரண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் மூவேராவுடைய அன்பான வணக்கங்கள். எல்லாரும் கதை கேட்கறதுக்காக ரொம்ப ஜாலியா அந்த குரூப்ல இணைஞ்சு நிறைய கதை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக புது புது கதையை தேடி எடுத்து கொண்டு வந்து சொல்றதுக்கு. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பாரதி புத்தகாலயம் பதிப்பகத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுடைய பேயா பிசாசா புத்தகத்திலிருந்து தான். பேயா பிசாசா குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட கொஞ்சம் பயந்தாங்க. சின்ன வயசுல ரொம்ப பயப்படுவேன், இப்ப கொஞ்சம் பயம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி புக்லலாம் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்களா, அதை தெரிஞ்சுக்கிட்டப்போ இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது. குட்டீஸ், நீங்க கூட இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் பேய் பத்தின பயம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். சரி, பேயா பிசாசா இதை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேய் படம் பார்ப்போம், அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்துட்டே இருப்போம்ல. அப்படி பார்த்தாலும் பயம் போக மாட்டேங்குது. இந்த கதையில உங்களுக்கு பேய் பத்தின பயம் போறதுக்கான ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு. அது என்னங்கறத கதையோட எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப கதைக்குள்ள போலாமா? இந்த கதை இந்த எழுத்தாளரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் மாதிரியே சொல்லியிருக்காங்க. சோ அந்த கதையும் அப்படியே நான் சொல்றேன். இந்த கதையோட பேரு நடுராத்திரி சத்தம். நடுராத்திரி சத்தமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ராத்திரினாலே நிறைய சத்தம் கேட்கும். குட்டி குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுவீங்கல்ல. அப்படி பயப்படவே கூடாது. நம்ம தைரியமா இருந்தா எதையும் சமாளிக்கலாம். இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. ஒரு குட்டி கிராமம், அதுல ஒரு பையன் இருக்கான். ஒரு நாள் நடுராத்திரி இருக்கும். அவங்க ஊர்ல ஒரு பஞ்சு மில் இருக்கு. பஞ்சு மில்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சைரன் ஊதுவாங்க. ஊ அப்படின்னு சத்தமா கேட்கும். அந்த பையன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு முழிப்பு வந்துடுச்சு. அந்த மில்லுல வரக்கூடிய அந்த சைரன் சத்தத்தை கேட்ட உடனே எல்லா இடமும் அமைதியாயிடுச்சு. முழு அமைதி. அப்பதான் அந்த சத்தம் கேட்டுச்சு. அதுவும் துல்லியமான சத்தம், ரொம்ப பக்கத்துல கேட்டிருக்கு. என்ன சத்தமா? சிங் 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 அப்படின்னு ஒரு சத்தம் லைட்டா கேட்டிருக்கு. அது கொலுசு சத்தம், மோகினி பேயோட கொலுசு சத்தம். அந்த பையனோட வீட்டுல நிறைய தடவை இந்த கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி சொல்லியிருக்காங்களாம், மோகினி பேயோட கொலுசு சத்தம் பயங்கரமா இருக்கும்னு. அதை கேட்டதுல இருந்தே இந்த பையனுக்கு ரொம்ப பயமா. இப்ப அவங்க வீட்டுல வேற கொலுசு சத்தம் கேக்குதா, அதுவும் தூரத்துல இருந்து அவங்க வீட்டு பக்கத்துல வர்ற மாதிரி அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஒவ்வொரு அடி எடுத்து அந்த சத்தம் பக்கத்துல நெருங்கி வரும்போது அவனுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. கண்ணை திறக்கிறதுக்கும் பயமா இருக்கு. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டானாம். நீங்க கூட நிறைய தடவை அப்படி பயந்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரிதான் அவனும் பயந்துட்டு இருந்திருக்கான். சிங் சிங் சின்னு அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இந்த கதையில வர அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அவங்களோட வீடு அந்த ஊர்லயே தனியான ஒரு இடத்துல இருந்துச்சு. தனியான்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஊர்லயே கடைசியில இருந்துச்சு. அப்படியும் சொல்ல முடியாது. அந்த வீடு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 2 தெருவுக்கு நடுவுல இருந்துச்சு. 4 பக்கமும் நிறைய சாக்கடை ஓடும். அது பக்கத்துல குட்டி குட்டி தெருவா இருந்துச்சு. அந்த தெருவுல யாராவது பேசினாங்கன்னா வண்டியோட ஹாரன் சவுண்ட்லாம் தெளிவா வீட்டுக்குள்ள இருக்கிற இவங்க எல்லாருக்கும் கேக்குமா. அந்த சத்தம் கேக்கும், சில நொடிகள்லயே சத்தம் நின்றும். அந்த தெருவுல வீசக்கூடிய காத்து தான் அந்த சத்தத்தை அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. திடீர்னு சத்தம் கேக்குமா, திடீர்னு அமைதியாயிருமா. திடீர்னு தெருவுல ஐஸ்காரன் ஐஸ் ஐஸ் அப்படின்னு சத்தம் கொடுப்பாராம். அந்த சத்தம் வந்த உடனே இந்த குட்டி பையன் வேகமா ஓடி போய் பாப்பானாம். ஆனா ஐஸ்காரரை பார்க்க முடியாது. நிறைய நாள் ஆட்கள் யாருமே அந்த தெருவுக்குள்ள வரமாட்டாங்களாம். பன்றி கூட்டம் தான் நடமாடிட்டே இருக்குமா. அதோட உருமலும் ஓட்டமும் டகடகடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேக்குமா. இப்படி சத்தம் அதிகமா கேக்குற அந்த வீட்டுல தான் அவங்க அப்பா அம்மாவோட அந்த பையன் இருந்திருக்கான். அவனுக்கு அப்ப புரியவே இல்லை, இப்படி சத்தம் கேட்டு எப்ப பார்த்தாலும் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற இந்த வீட்டை ஏன் எங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணாங்க, வேற நல்ல வீடு பார்த்திருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தானாம். அப்ப அவன் மனசுல தோணி இருக்கு, ஒருவேளை இந்த வீட்டுக்கு வாடகை ரொம்ப கம்மியா இருந்திருக்குமோ, அதனாலதான் இந்த வீட்டுக்கு நம்ம அப்பா அம்மா வந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சானாம். அவன் குடியிருந்த வீடு ஏதோ வானத்துல தனியா மிதந்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுமா. அந்த வீடு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏற்கனவே அவனுக்கு எதை பார்த்தாலும் பயம். தென்னாலி படத்துல கமல் அங்கிள் சொல்வாரே, அந்த மாதிரி பயம் அவனுக்கு. அவனுக்கு எதை பார்த்தாலும் பயமா. அவன் தெருவுல திடீர்னு ஆளே இருக்க மாட்டாங்க. ஜன்னல் வழியா பாப்பானா, அதுவும் அவனுக்கு பயமா இருக்குமா.
அவங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆன்ட்டிட்ட போய் பேச போனாங்கன்னா, தெருமுக்குள்ள இருக்கிற கடையில போய் ஜாமான் வாங்க போனாங்கன்னா, வேற எங்கேயாவது வெளியில போயிட்டாங்கனாலும் வீட்டுல தனியா இருக்க அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம வீட்டுலலாம் செலந்தி அப்படியே வளப்பிண்ணி இருக்கும்ல, அத பார்த்தா கூட அவன் பயப்படுவானா. அது வாயை திறந்து திடீர்னு அவனை விழுங்கிடுச்சுன்னா, திடீர்னு அவனை முழுங்கிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவானா. குட்டீஸ், சிலந்தி கூட பரவாயில்ல, எறும்பு குட்டி குட்டியா போகும்ல நம்ம வீட்டுல, பாத்திருக்கீங்களா? அப்படி வரிசையா எறும்பு போகும்போது கூட இந்த எறும்பு திடீர்னு நம்மளை பிடிச்சு அந்த வரிசையில அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சு கூட பயப்படுவானா. இப்படியே வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சி, வண்டு, குளவி, தேனி, நாய், பூனை, காகம், குருவின்னு எதை பார்த்தாலும் அந்த குட்டி பையனுக்கு பயமா. திடீர்னு யாராவது நம்ம மேல ஒரு கருப்பு போர்வைய போட்டு மூடிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயமா. அப்படி மூடின மாதிரி அவனுக்கு அடிக்கடி தோணுமா. உடனே ஓன்னு கத்தி அம்மாவை கூப்பிடுவானா. அம்மா இருந்தா அவனுக்கு பயம் இருக்காது, அதுவே அம்மா இல்லைன்னா ரொம்ப பயப்படுவானா. யாரும் இல்லாம ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட மழை பெய்யும் போது இடி இடிக்குமே, அப்படி ஒரு பயம் இருக்குமா அவனுக்கு. அவன் ஹார்ட்ல எப்பவுமே லப்டப்னு அந்த சத்தம் கடிகார சத்தம் மாதிரி டிக் 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 டிக்னு வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்குமா. சில சமயம் படபடன்னு அடிக்குமா, சில சமயம் டொக்கு டொக்குன்னு மெதுவா அடிக்குமா. நெஞ்சுக்குள்ள யாரு கடிகாரத்தை வச்சாங்க அப்படின்னு ஆச்சரியமா யோசிச்சுக்கிட்டே இருப்பானாம். அந்த கடிகார மாதிரி ஹார்ட் வேகமா அடிக்கும் போது அவனுக்கு உடம்பெல்லாம் சூடாயிருமா, வேத்து கொட்டுமா. இப்படி அடிக்கடி நடக்கிறதுனால அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. எல்லா பசங்களும் எவ்வளவு தைரியமா இருக்காங்க, இந்த பையன் மட்டும் பயந்துகிட்டே இருக்கானே, எதை பார்த்தாலும் பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்களாம். டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் அவனுக்கு ஒரு டானிக் எழுதி கொடுத்தாங்களாம். டானிக்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? எல்லாரும் வேணாம் சொல்வீங்கல்ல, ஆனா ஸ்வீட் டானிக்னா நிறைய குடிச்சிருவீங்க. அப்படிதான் அந்த பையனும் அந்த டானிக்கை குடிச்சிருக்கான். டானிக் ஸ்வீட்டா இருந்தது, ஆனாலும் அவன் பயம் போகல. இதுல வேற இவன் கிளாஸ்ல படிக்கிற பசங்கள்லாம் பேய் கதை சொல்றதுல கிங்கு. அடிக்கடி அவங்களும் அந்த பேய் கதை இந்த பேய் கதைன்னு சொல்லி இவனை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க சொன்ன கதையில உள்ள பேயெல்லாம் ரொம்ப பயங்கரமான உருவத்துல இருக்குமா. அதெல்லாம் சுடுகாட்டுல இருந்து கிளம்பி வருமா, முருங்கை மரத்திலயோ புளிய மரத்திலயோ தொங்கிக்கிட்டு இருக்குமா, பாலடைஞ்ச கிணத்துல குடியிருக்குமா. பெரியவங்களெல்லாம் சாப்பாட்டுக்கும் குழந்தைங்களெல்லாம் ஸ்நாக்ஸுக்கும் அந்த பேய் சாப்பிடுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்துற மாதிரி நிறைய கதை சொன்னாங்களாம். அந்த கதை சொல்லும் போது அவங்களே பேய் மாதிரி நடிச்சு வா ஊ அப்படிலாம் சவுண்டு கொடுப்பாங்களாம். இதை பார்த்தா இதை கேட்டா அந்த குட்டி பையனுக்கு ரொம்பவே பயமா இருக்குமா. நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேய் கதை சொல்லும் போது இப்படி பயந்துருப்பீங்கல்ல. இப்படி கதை சொல்லும் போது திடீர்னு அந்த பசங்களோட காலை பாப்பானா, அவங்களுக்கு கால் இருக்காதான். கால் இல்லையா அப்படின்னு பயந்துட்டே திருப்பி பாப்பானா, கால் இருக்குமா. இப்படி அவனுடைய மனசுதான் நினைக்குதுன்னு புரியாம பயந்துகிட்டே இருப்பானாம். இந்த பேய் கதையெல்லாம் கேட்டு 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 அவனுக்கு பேயெல்லாம் அவனை சுத்தி நடமாடுற மாதிரியே தோணுமா. சில சமயம் அவன் இருட்டுல சாதாரண ஆளை பார்த்து கூட பேயின்னு நினைச்சு பயந்துருக்கானாம். இப்ப ஒரு வாரமா தான் அவங்க வீட்டுக்குள்ள கொலுசு சத்தம் கேக்குது. எப்பயோ யாரோ சொன்ன மோகினி பிசாசு கொலுசு போட்டு வருங்கிறத நினைச்சு இப்ப அவங்க வீட்டுக்குள்ள மோகினி பிசாசு வந்துடுச்சு அந்த குட்டி பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டானாம். இத போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னானாம். அவன் ஃப்ரெண்டோட பேரு கதிரேசன். கதிரேசன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆமாடா, ராத்திரி உங்க தெருக்குள்ள மோகினி நடமாட்டம் இருக்கும்னு நம்ம சந்துரு சொன்னான். பத்திரமா இருடா, மோகினி பிசாசு சின்ன பையங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருமான்னு அவன் பங்குக்கு கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டான். இதை கேட்ட உடனே அந்த குட்டி பையனுக்கு திரும்பியும் பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரி என்ன சத்தம் கேட்டாலும் கண்ணு முழிக்க கூடாது, கண்ணை இறுக்கமா மூடிட்டு அப்படியே தூங்கிடணும்னு நினைச்சிட்டு இருந்தானா. ஆனா அந்த மோகினி பிசாசு நம்மளை விடணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பிள்ளையார் சாமியா. உடனே பிள்ளையார் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிருக்கான். சாமி சாமி, என்னை எப்படியாவது மோகினி பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்துங்க, என் காதுல அந்த கொலுசு சத்தம் கேட்கவே கூடாது, அம்மா என்ன பண்டம் செஞ்சு கொடுத்தாலும் அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு வேண்டியிருக்கான். பிள்ளையார் எப்படியாவது மோகினி பிசாசு கிட்ட இருந்து அவனை காப்பாத்திடுவார்னு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு இரவு முழிச்சிடவே கூடாதுன்னு கண்ணெல்லாம் இறுக்கமா மூடிட்டு போர்வைய போத்திட்டு படுத்துட்டு இருந்தானா அந்த குட்டி பையன். அப்ப அவன் காதுல அந்த சத்தம் திருப்பியும் கேட்டிருக்கு, சிங் சிங் சிங்குன்னு. மோகினி பிசாசு அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த சத்தம் கேட்டுட்ட உடனே அவனுக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்து போய் குப்புறப்படுத்துக்கிட்டான். திடீர்னு அந்த சத்தம் நின்றுடுச்சு. சில நிமிஷங்கள்லயே மறுபடியும் கேட்டிருக்கு.
அதுவும் அவன் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல கேட்டிருக்கு. ஐயோ, மோகினி பிசாசு என்ன தூக்கிட்டு போக போகுதுன்னு ரொம்ப பயந்து போயிட்டானா. அவன் உடம்புலாம் படபடன்னு ஆரம்பிச்சு அவன் வாயை திறந்து கத்த நினைக்கிறான். அப்ப அவன் மேல ஒரு கால் விழுந்திருக்கு. அந்த கால் விழும்போது சிங் சிங்கிற சத்தம் நின்னுடுச்சான். அவன் பயந்துகிட்டே கண்ணை திறந்து பார்த்தா அவன் பக்கத்துல படுத்திருக்கிற தங்கச்சியோட கால் தான் அவன் மேல விழுந்திருக்கு. அவன் டக்குன்னு அந்த காலை தள்ளி விட்டுருக்கான். மறுபடியும் சிங் சத்தம் கேட்டிருக்கு. அவன் தங்கச்சி காலை கவனிச்சு பார்த்தா அதுல ஒரு கொலுசு இருந்திருக்கு. புது கொலுசு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கொலுசுல நிறைய மணி இருக்கு. அதுல இருந்து தான் சிங் சிங் சிங்குங்கிற சத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் தங்கச்சி வீட்டுக்குள்ள நடக்கும் போதெல்லாம் சத்தம் வந்திருக்கு. ஓடி விளையாடும் போதெல்லாம் சத்தம் வந்திருக்கு. நைட்டு தூங்கும் போது இவன் பக்கத்துல படுத்து காலை அசைக்கும் போதெல்லாம் சத்தம் வந்திருக்கு. காலை அசைச்சதை நிறுத்தின உடனே சத்தம் நின்றுருக்கு. இது புரியாம இவனும் பயந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு எப்பயோ படிச்ச மோகினி பிசாசு கதையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு மோகினி பிசாஸ் தான் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளை தூக்கிட்டு போகணும் பயந்து 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 ஒரு வாரத்தோட என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டான். இவ்வளவு நாள் இப்ப தங்கச்சியோட கொலுசு சத்தம் தான் இது, மோகினி பிசாசோட கொலுசு சத்தம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா அவன் சத்தம் போட்டு சிரிச்சானா. அடச்ச, தங்கச்சியோட கொலுசு சத்தத்துக்கு போயா இவ்வளோ பயந்தோன்னு சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டானா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? இந்த உலகத்துல பேய், பூதம், பிசாசு, மோகினின்னு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை. கதையா கேட்டு என்ஜாய் பண்ணலாம், படமா பார்த்து ரசிக்கலாம். ஆனா பேய் வந்துருமோ, பூதம் வந்துருமோ, என்னை தூக்கிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருட்ட பார்த்தோ நீங்க யாரும் பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஏன், எதற்கு, எப்படின்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பயமும் இருக்காது. சோ இந்த குட்டி பையன் கொலுசை பார்த்து பயந்த மாதிரி தான் நீங்களும் எதை பார்த்தலாமோ பயப்படுறீங்க. பேய்ங்கிற ஒரு விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. எதுக்கும் பயப்படாதீங்க. தைரியமா இருந்தா எதையும் நாம சாதிக்கலாம். சோ இனிமேல் பேயை பார்த்து பயப்பட மாட்டீங்கல்ல? ஓகே, இப்போ உங்களுக்கு டாடா பை பை சொல்லிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூவேரா. பாய்.